வணக்க மக்களே, நான் தான் குருபி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா வேர்ல்டுல ரொம்ப அறிவாளியான பர்சன்ஸை பற்றி பார்க்கணும். அதாவது இவங்க பர்சனாலிட்டி ரொம்ப பெரிய ஆளுக்க. ஸோ இந்த வீடியோவை இன்னொரு டைம்லேயும் சொன்னால் வேர்ல்டுலே ரொம்ப டாப்பான ஐக்யூ லெவல் அதிகமாக உள்ள பர்சன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மித்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, இதை டிஸ்லைக் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐக்யூனா என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஐக்யூனா வேற ஒன்றும் கிடையாது, இன்டெலிஜென்ட் கோஷன். ஸோ இந்த வேர்ட் நீங்கள் இப்போ ரீசெண்டாக நிறைய இடத்துல கேள்விப்படுப்பீங்க. ஸோ ஐக்யூ லெவல், ஐக்யூ ஸ்கோர், அதுக்கப்புறம் ஐக்யூ டெஸ்ட் பண்ணுங்க சொல்லிட்டு நிறைய இந்த வேர்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஐக்யூனா என்னென்னு சிம்பிளாக பார்க்கலாம். ஸோ இந்த ஐக்யூனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் ஏஜ் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வயசுக்கு ஏற்ற அறிவு இருக்கான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் இப்போ 18 வயசில் இருக்கீங்க, உங்களுக்கு 18 வயசுக்கு ஏற்ற மாதிரி அறிவு, அதாவது டிசிஷன் மேக்கிங், அதுக்கு ரீசனிங், அதுக்கப்புறம் கெப்பாசிட்டி பவர்லாம் உங்களுக்கு இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ சில நேரத்தில் இது வயசுக்கு மீறிய அறிவு இருக்கும், சில நேரத்தில் வயசுக்கு தகுந்த அறிவு இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த அறிவை வச்சு தான் உங்களுக்கு ஐக்யூ லெவல் எப்படின்னு டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மனுஷனோட அறிவை இந்த ஐக்யூ லெவலை வச்சு தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சது இந்த ஒரே ஒரு கியூ மட்டும் தான், அதாவது இந்த ஐக்யூ மட்டும் தான் தெரியும். ஆனால் இன்னும் 4 கியூ இருக்குது. ஸோ என்னென்ன கியூலாம் பார்க்கலாம். இக்யூ அதாவது எமோஷனல், அடுத்து சிக்யூ கிரியேட்டிவிட்டி கோஷன், ஏக்யூ அனிடாக் கோஷன், அதுக்கப்புறம் எஸ்கியூ ஸ்பிரிச்சுவல் கோஷன். இந்த 5 விதமான கோஷன் தான் ஒரு மனுஷனோட குவாலிட்டி டிட்டர்மைன் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஐக்யூ என்பது நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பை வச்சு தீர்மானிக்க மாட்டாங்க. அதாவது 4 டிகிரி முடிச்சிருக்கேன், 5 டிகிரி முடிச்சிருக்கேன் சொல்லி கனெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் மென்டலாக எப்படி இருக்கீங்கன்னு பார்த்தா கண்டுபிடிப்பாங்க. சம்டைம்ஸ் யாருக்குனாலும் ஐக்யூ ஸ்கோர் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அதிகமாக படித்தவங்களுக்கு கூட சில சமயத்தில் ஐக்யூ ஸ்கோர் கம்மியாக இருக்கும். ஆனால் ரொம்ப கம்மியாக படித்தவங்களுக்கு கூட சில நேரத்தில் ஐக்யூ பவர் அதிகமாகவே இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த ஐக்யூவோட ஸ்கோர் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப அறிவாளியான பர்சன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை இப்படின்னு கூறலாம், உலகத்திலே ரொம்ப ஸ்மார்ட்டஸ்டான பர்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ யார் எந்த நாட்டை சேர்ந்தவங்கள பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப அறிவாளியான பர்சன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை இப்படின்னு கூறலாம், உலகத்திலே ரொம்ப ஸ்மார்ட்டஸ்டான பர்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ யார் எந்த நாட்டை சேர்ந்தவங்கள பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா கேரி காஸ்பரோவ். இவரோட கண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. இவரோட ஐக்யூ ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 194. ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே யோசிக்கலாம், அதே எப்படா 100க்கு எப்படா 194 எடுக்க முடியும் நீங்கள் எல்லாருமே யோசிக்கலாம். ஸோ இந்த கேல்குலேஷனுக்கான ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்கேன், கொஞ்சம் கேளுங்க. ஸோ ஐக்யூவை எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா 100க்கு வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ 100 கீழே இருந்துச்சுன்னா, அதாவது 90, 95, 96 இருந்துச்சுன்னா அது லோ ஐக்யூன்னு சொல்லுவாங்க. 100க்கு மேலே இருந்தால் தான் அது ஹை ஐக்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ 100 தான் ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர். அதுக்கு மேலே போதா கீழே போதான் தான் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ சாதாரண ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ ஐக்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 90லேருந்து 120 வரை இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கேரி காஸ்பரோவுக்கு ஐக்யூ லெவல் 100க்கு 194% இருக்கு. ஸோ இந்த கேரி காஸ்பரோ வேற யாரும் கிடையாது, ரஷ்யாவோட ஒரு செஸ் கிராண்ட் மாஸ்டர் சொல்லலாம். ஏன்னா இவர் எல்லா நேரத்துலையும் செஸ் ரொம்ப அழகாகவே விளையாடுவார். ஸோ அந்த செஸ்ஸால் நிறைய அவார்ட்ஸ் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்காரு. சில சமயத்து இன்டர்நேஷனல் லெவலில் ஸோ விளையாண்டுருக்காங்க. ஸோ இந்த கேரி காஸ்பர் செஸ் விளையாட மட்டும் தெரியும் கேட்டிங்க இல்லைங்க. ஏன்னா இவர் நிறைய புக் எழுதியிருக்காரு, நாவல்ஸ் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஆக்டிவ் பொலிட்டிஷியன். அடுத்து யாரை பற்றி பார்க்கணும்னா கிங் யங் யான். ப்ரொனன்சியேஷன் சரியான்னு தெரியல, கீழே லெட்டர் கொடுக்க பார்த்துக்கோங்க. ஸோ இவரோட ஐக்யூ ஸ்கோர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 100க்கு 210. ஸோ இவரோட கண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி சவுத் கொரியா தான். ஸோ இவர் ப்ரொஃபஷன் ஒரு ப்ரொஃபஸராக வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் நாசாவில் ரிசர்ச்சராக வேலை பார்த்துருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சைல்ட் ப்ராடஜி. சைல்ட் ப்ராடஜினா வேறனுக்கு கிடையாது, சின்ன வயசுலேயே அதிமேதாவியாக இருப்பாங்க. அதாவது வயசுக்கு மீறிய அறிவு இருக்கும். ஏன்னா இந்த ஐக்யூ எப்போ மெஷர் பண்ணாங்கன்னா அவரோட 13ஆவது வயசுல தான் இந்த ஐக்யூவை மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கும் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் யாரை பற்றி பார்க்க போனால் கிறிஸ்டோபர் ஹிராத்தர். இவரோட ஐக்யூ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 100க்கு 225. ஸோ உண்மையிலே நல்ல ஸ்கோர் தான். ஸோ இவரோட கண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா USA தான். இவரோட ப்ரொஃபஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கஸ்டமோலாஜிஸ்ட், அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரோபிசிக்ஸாலஜிஸ்ட். ஸோ இவர் ஒரு சைல்ட் ப்ராடஜி தான். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா இவரோட 14லேருந்து 18 வயசுலேயே பிசிக்ஸில் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்காரு. அதே சமயத்தில் அதே பிசிக்ஸில் கோல்டு மெடலும் வாங்கியிருக்காரு. இதுவரை நம்ம வெளியூர்காரங்களை தான் பற்றி பார்த்தோம், ஆனால் நம்ம உள்ளூர்லேயே ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். யாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா கே விஷாலினி. ஸோ இவங்க இந்தியாவோட ப்ராடஜின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது சிறு வயது அதிமேதாவி. ஸோ இவங்களோட ஐக்யூ ஸ்கோர் லெவல் பார்த்தீங்கன்னா 100க்கு 225. ஸோ இவங்க ஏபிஜே அப்துல் கலாம் கையில் தான் அவார்ட்ஸ் பல இது வாங்கியிருக்காங்க. ஸோ இவ்வளோ சொன்ன நான்
ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அதாவது வருஷத்துக்கு இந்த ஐக்யூவோட லெவல் அண்ட் ஸ்கோர் மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 2020க்கான ஸ்மார்ட்டஸ்ட் மேன், அதாவது ஐக்யூ லெவல் அதிகமாக உள்ள ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்லுங்கள். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா லெகன். இவரோட கண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். ஸோ இவரோட ஐக்யூ ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 195லேருந்து 210 வரை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் தான் இந்த உலகத்திலே 2020க்கான ஸ்மார்ட்டஸ்ட் மேன். இப்போ உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறேன், இது நிறைய ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அதாவது நம்மளோட ஐக்யூ பவர் இன்க்ரீஸ் பண்ணால் வேறு எதுவுமே வேண்டாம், ஒன்று செஸ் விளையாடணும், இல்லைனா மல்டி லாங்குவேஜஸ் கற்றுக்கணும், அதாவது வேறு மொழிகள் நம்ம கற்றுக்கணும். ஸோ இப்படி கற்றுக்கிட்டோம்னா நம்மளோட ஐக்யூ பவர் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ வேணும்னா ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். ஸோ ஒர்க் அவுட் ஆச்சா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மித்தவங்க ஷேர் பண்ணி விடுங்க. பிடிக்கல டிஸ்லைக் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.